வைகை எக்ஸ்பிரஸ் செய்திகளை விரைவாக பார்க்கலாம். அதிமுகவின் 2 அணிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னும் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார் என சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சி எந்தவித இடர்பாடுகளும் இன்றி மேலும் 4 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை கலைத்துவிடலாம் என்ற திமுகவின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது எனவும் அவர் கூறினார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு யாருடைய தலையீடும் இல்லை என்றும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இரட்டை இலை சின்னத்தை மீட்டு நல்லாட்சியை தொடருவோம் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் தொடர்ந்து முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறாரு. இப்போதான் அவர் தான் முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்காரு. நேற்று கூட நீரா திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு, வறட்சி நிவாரணம் வழங்கியிருக்கிறாரு. டெல்லிக்கு போய் தமிழக அரசினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி, இது நான் ஒரு ஆள் தனியாக முடிவு பண்ணுறது, அதெல்லாம் பொதுக்குழு கூடி கட்சி கூடி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியாக பேசி நல்ல முடிவை எடுப்பார்கள். தமிழ் திரையுலகின் பிரபல குணச்சித்திர நடிகர் வினு சக்கரவர்த்தி சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 72. குரு சிஷ்யன், சுந்தரா டிராவல்ஸ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த அவர் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை வடபழனியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சுமார் மாலை 7 மணி அளவில் நடிகர் வினு சக்கரவர்த்தி காலமானார். பின்னர் அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வினு சக்கரவர்த்திக்கு கர்ணப்பூ என்ற மனைவியும், சண்முகப்பிரியா என்ற மகளும், சரவணப்பிரியன் என்ற மகனும் உள்ளனர். 2015ஆம் ஆண்டு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் நடைபெற்ற பரிசல் விபத்தில் 6 பேர் பலியான வழக்கில் பரிசல் ஓட்டிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் ஒகேனக்கலில் முருகேசன் என்பவரது பரிசலில் பயணம் செய்தனர். அப்பொழுது மணல் திட்டு என்ற பகுதியில் அதிக பாரம் காரணமாக முருகேசனின் கட்டுப்பாட்டை இழந்த பரிசல் சிக்கி மூழ்கியது. இதில் 6 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். பரிசல் ஓட்டி முருகேசன் ஆற்றில் குதித்து உயிர் தப்பினார். இந்த விபத்து தொடர்பான வழக்கு தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட பரிசல் ஓட்டி முருகேசனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். கொடநாட்டில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை தேடி தனிப்படை சென்னை விரைந்துள்ளது. கொடநாடு தேயிலை எஸ்டேட்டில் உள்ள சொகுசு பங்களாவில் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை ஒரு மர்ம கும்பல் புகுந்து சொகுசு பங்களாவில் உள்ள 2 அறைகளை உடைத்து சூட்கேஸ்களில் இருந்த ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஒரு டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய தனிப்படை சென்னை விரைந்துள்ளது. அது மட்டுமின்றி 6 தனிப்படைகள் நீலகிரி மற்றும் வெளி மாவட்டங்களில் சென்று துப்பு துலக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. குறிஞ்சிப்பாடி அருகே டாஸ்மாக் கடையை பெண்கள் சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த அன்னதானம்பேட்டை பகுதியில் ஊருக்குள் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் தங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதாகவும் மதுப்பிரியர்கள் பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொள்வதாகவும் கூறி அப்பகுதி பெண்கள் கடையை முற்றுகையிட்டனர். அப்போது கடையில் இருந்த மது பாட்டில்களை எடுத்து வெளியே போட்டு உடைத்தனர். அவற்றை மதுப்பிரியர்கள் எடுத்துக்கொண்டு ஓடினர். எங்களால பஸ் ஏற முடியல. ரொம்ப அசிங்கமா கிடக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று கூட எங்களால பஸ் ஏறவே முடியல. ரொம்ப வேதனையா கூட இருக்கு. நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்க 1 மாசம் 7 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். போய் கலெக்டர்ல போய் மனு கொடுக்காம இருக்கமா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் உறவினர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் SLN என்ற நிறுவனம் பல்வேறு வர்த்தக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரத்தின் உறவினர்களான விஸ்வநாதன் மற்றும் சாத்தப்பன் என்பவர்களுக்கு சொந்தமானதாகும். இவர்களுக்கு சொந்தமான பல்வேறு வணிக நிறுவனங்கள் குடகு நகரில் அமைந்துள்ளன. இவர்களது வீடுகளில் நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான சேர்க்கையில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது.
மருத்துவ பட்ட மேற்படிப்பு தொடர்பாக தமிழக அரசின் விளக்க குறிப்பேட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படி கூடுதல் மதிப்பெண் கணக்கிட வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வில்சன் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பாக மாநில அரசுக்கே அனைத்து அதிகாரமும் உள்ளது என்றும் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். சென்னையில் RSS அலுவலகத்திற்கு குண்டு வைத்த வழக்கில் குற்றவாளி குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு CBI 10 லட்சம் ரூபாய் பரிசாக அறிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 1993ஆம் ஆண்டு RSS அலுவலகம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் 11 பேர் பலியாகினர், 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் தடா சட்டத்தின் கீழ் 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் இமாம் அலி மற்றும் பழனி பாபா ஆகியோர் இறந்துவிட்டனர். முஸ்டாக் அகமது என்ற குற்றவாளி தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தற்போது முஸ்டாக் அகமது குறித்த தகவல் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என CBI அறிவித்துள்ளது. ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி தஞ்சமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் நின்னியூர் கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். அதே கல்லூரியில் படித்த ஷர்மிளா ராகில் என்பவருடன் ராஜதுரைக்கு காதல் மலர்ந்தது. இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஷர்மிளா தரப்பினர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ஷர்மிளா திருமணம் செய்து கொண்டு ராஜதுரை வீட்டிற்கு சென்று விட்டார். தகவல் அறிந்த ஷர்மிளா பெற்றோர் தொலைபேசி மூலம் தம்பதியர் இருவரையும் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து பயந்து போன காதல் தம்பதிகள் பாதுகாப்பு கேட்டு ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். லவ் பண்ணியிருக்கோம். லவ் பண்ணிட்டு நாங்கள் 24 மேரேஜ் பண்ணிட்டோம். மேரேஜ் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா எங்கள் ஜெயங்கொண்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு கேஸ்னால எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்கு என திருப்பூர் மண்டலத்திற்கு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி ஜெகநாதபுரம் காலனியில் உள்ள மத்திய அரசின் விசேஷ சேவை மற்றும் ஜவுளித்துறை கமிஷனர் அலுவலகத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு சார்பில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு பவர்டெக்ஸ் இந்தியா என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தியதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் நெசவாளர்களுக்கு அதிக மானியங்கள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் மே 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டிய கட்டாயம் என்றும் தரமற்ற ஹெல்மெட் விற்பனை தடை செய்யப்படும் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஷாஜகான், புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் சிரமம் பார்க்காமல் தலைக்கவசம் அணிந்தால் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் 129 இதில் ஹெல்மெட்டுங்கிறது மேண்டேட்ரியாக இருக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா, இதை ஹெல்மெட்டை மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அது கேபினெட்லேயும் அப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் எடுக்கப்பட்டுகிற ஒரு நடவடிக்கை. இதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். 6 வயது பெண் குழந்தையை கடத்த முயன்ற பெண்ணுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த அனிதா பள்ளக்கடையில் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இவரது 6 வயது பெண் குழந்தை பவித்ராவுக்கு சாக்லேட் கொடுத்து கொல்கத்தாவைச் சேர்ந்த செனாஜ் பேகம் என்பவர் கடத்த முயன்றார். அப்போது குழந்தையின் அலறல் சத்தத்தை கேட்டு பொதுமக்கள் செனாஜ் பேகத்தை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஆர் கலைமதி செனாஜ் பேகத்திற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அமலாக்கத்துறை சம்மனை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டு தெரிவிக்க மத்திய அரசு வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதனை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்தார்.
இந்நிலையில் சம்மனை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டு தெரிவிக்க மத்திய அரசு வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை அருகே அதீத வெப்பம் காரணமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த முட்டைகள் பொரிந்து கோழி குஞ்சாக வெளிவந்த ஆச்சரிய சம்பவம் நடைபெற்றுள்ளது. நெல்லை அருகே பாளையங்கோட்டையில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் ஆம்லெட் போடுவதற்காக நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல் காலை கடையை திறந்து பார்த்தபோது 3 முட்டைகள் பொரிந்து கோழி குஞ்சுகள் திரிவதை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். அதீத கோடை வெப்பத்தின் காரணமாக அடை காக்காமலேயே முட்டைகள் குஞ்சு பொரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே ரவுடி ரவிசங்கரை வெட்டி கொன்ற வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு சசிகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரவிசங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவர் ஜாமீனில் வெளியே வந்து நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தபோது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் ரவியை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. இது தொடர்பாக வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் சசிகுமாரின் கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது தம்பி ராஜசேகரன் மற்றும் சசிகுமாரின் கூட்டாளிகள் ரவியை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ராஜசேகர் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். Came on 4-5 motorcycles and attacked the victim, Ravi Shankar, and killed him. And then they escaped. We found out that they were running into neighboring areas of Kadlur district. On getting information, traps were laid and 10 of them have been arrested. டிடிவி தினகரன் கைது செய்யப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினரே காரணம் என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்திய தேசிய லீக் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் தலைமையில் சென்னை டி நகர் நடேசன் பார்க் சாலையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக சென்று பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தடா ரஹீம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவரை கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தடா ரஹீம் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பாஜக தமிழகத்தை ஆள துடிப்பதாகவும் அதற்காக உட்கட்சி பூசலை உருவாக்கி பன்னீர்செல்வம் மூலமாக காலூன்று நினைப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு பின்வாசல் வழியாக தமிழகத்தை ஆள துடிக்கின்றது. தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட துடிக்கின்றது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்று அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசலை தனக்கு சாதகமாக்கி கொண்டு தனக்கு கட்டுப்படக்கூடிய ஓபிஎஸ் மூலமாக இங்கு அதிகாரத்தை கொண்டு வர பிஜேபி முடிவு எடுத்ததன் விளைவாகத்தான் இன்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பொய்யான வழக்கிலே கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கேரள வனத்துறையினரால் அமைக்கப்பட்ட மூங்கில் கம்பு வேலிகள் அகற்றப்பட்டது. முல்லை பெரியாறு பகுதியில் அமைந்துள்ள தேக்கடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கேரள அரசு குமுளி அருகே 2 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க முயன்றது. இதனை எதிர்த்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையே கேரள வனத்துறையினர் முதற்கட்டமாக கம்பி வேலிகளை அமைக்க முயன்றனர். இந்த செய்தி புகைப்படத்துடன் வெளிவந்தது. இதனையடுத்து உடனடியாக கம்பு வேலிகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை அடுத்து கேரள வனத்துறையினர் உடனடியாக அவற்றை அகற்றினர். குன்னூரில் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் நகராட்சிக்கு உட்பட்ட 28வது வார்டு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சில வருடங்களாக இந்த பகுதியில் எந்தவொரு அடிப்படை வசதியும் நகராட்சி சார்பாக செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் அங்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஆந்திராவில் கடந்த 3 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 4260 டன் செம்மரங்கள் ஏலம் விடப்பட்டதில் அரசுக்கு 996 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ஆந்திர அமைச்சர் சித்த ராகரா தெரிவித்துள்ளார். திருப்பதி கபில தீர்த்தத்தில் உள்ள செம்மர கடத்தல்
தடுப்பு அதிரடிப்படை காவல் நிலையத்தில் ஆந்திர மாநில வனத்துறை அமைச்சர் சித்தா ராகராவ் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். பின்னர் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சித்தா ராகவராவ் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரங்களில் 4260 டன் செம்மரம் ஏலம் விடப்பட்டதாக தெரிவித்தார். இதில் அரசுக்கு 996 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் 2000 டன் விரைவில் ஏலம் விடப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். புதுச்சேரி தொழிலதிபர் வேலழகன் கொலை வழக்கில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரியை கைது செய்யக்கோரி காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் திருபுவனையைச் சேர்ந்த தொழிலதிபர் வேலழகன் கடந்த 19ஆம் தேதி நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய தொழிலதிபர் உதயகுமார் என்பவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை அதிகாரியை கைது செய்ய வலியுறுத்தி காவல்துறை தலைமையகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகையிட முயன்றனர். உடனடியாக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர் பாவனன் உட்பட 200 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்கு என திருப்பூர் மண்டலத்திற்கு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி ஜெகநாதபுரம் காலனியில் உள்ள மத்திய அரசின் விசைத்தறி சேவை மையம் மற்றும் ஜவுளித்துறை கமிஷனர் அலுவலகத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு சார்பில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு பவர்டெக்ஸ் இந்தியா என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தியதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் நெசவாளர்களுக்கு அதிக மானியங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். புகையிலைக்கு மாற்றாக வேதாரண்யம் இளைஞர் ஒருவர் இயற்கையான முறையில் விவசாயம் செய்து முன்மாதிரியாக விளங்குகிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் புகையிலை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. தற்போது புகையிலை பழக்கத்தால் அதிகமாக புற்றுநோய் ஏற்படுவதால் பலர் புகையிலை சாகுபடியை நிறுத்திவிட்டனர். இதேபோல் புகையிலை சாகுபடியின் பாதிப்பை உணர்ந்த ஆயக்காரன்புலத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற இளைஞர் தன்னுடைய 1 ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யாமல் சமுதாய சிந்தனையோடு இயற்கை உரங்களை பயன்படுத்தும் இளைஞருக்கு பல தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஒரே இடத்தில் 20க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுடானா நகர், தென்னஞ்சாலை வீதி, சுகாதார ஊழியர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அந்த கார்களின் கண்ணாடிகளை மர்ம நபர்கள் சிலர் கல்வீசி உடைத்துள்ளனர். கல்வீசியதில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்கள் சேதமடைந்துள்ளன. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் கண்ணாடிகளை உடைத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் பணி ஓய்வு பெறுவதால் காலியிடங்கள் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாகமுத்து, பழனிவேலு, மதிவாணன், தேவதாஸ் ஆகிய 4 பேர் வரும் மே மாதம் ஓய்வு பெறுகின்றனர். மே 1ஆம் தேதியிலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளதால் 4 நீதிபதிகளுக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் இன்று வழியனுப்பும் விழா நடைபெறுகிறது. 4 நீதிபதிகள் ஓய்வு பெற உள்ளதை அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 49ஆக குறைகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 75 ஆகும். தற்போது உயர்நீதிமன்றத்தில் 26 நீதிபதிகள் பதவிகள் காலியாக உள்ளன. சென்னையில் மாநகர் பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் பேருந்தை இயக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வில்லிவாக்கம் கள்ளுக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே குடிநீர் ஏற்றி வந்த லாரியின் மீது எதிரே வந்த மாநகர பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் குடிநீர் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநர் வெற்றியின் கால்கள் நசுங்கியது. மேலும் மாநகர பேருந்தில் பயணம் செய்த 5க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தால் கோபமடைந்த பொதுமக்கள் மாநகர பேருந்து ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் மது அருந்திவிட்டு பேருந்தை இயக்கியது தெரிய வந்தது. ஒரு டமால்னு ஒரு சவுண்டு கேட்டது. பார்த்தா தண்ணி லாரியும் பஸ்ஸும் மோதி இருந்துச்சு. உள்ளே ஒரு பஸ்ஸில் வந்தவங்களுக்குலாம் நிறைய பேர் கடி டிரைவருக்கு உள்ளே மாட்டினாப்புல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி டிரைவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சாச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் பாதி பேர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளத்தில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள அரசு மதுபான கடை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு நேரத்தில் அரசு மருத்துவமனை அருகே உள்ள டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டது. இதனை அறிந்த பெண்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை அகற்ற தாசில்தார் உத்தரவு வரும் வரை போராட்டம் தொடரும் என பெண்கள் தெரிவித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பொன்னமராவதியில் திருச்சி சாலையில் உள்ள அரசு மதுபான கடை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்படவில்லை. இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அடங்கிய நூற்றுக்கணக்கானோர் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாவட்ட ஆட்சியரை அணுகி கோரிக்கைகளை தெரிவித்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட கடையினை மூடும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்துவது எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ராமநாதபுரம் அருகே சாத்தக்கோன் வலசை கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலிருந்து அகற்றிய டாஸ்மாக் கடையை சாத்தக்கோன் வலசை கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் திறந்தது. இதனை கண்டித்து பொதுமக்கள் ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதன் பின்னர் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். மேலும் உடனடியாக கடையை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புதியதாக மதுபான கடைகள் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் காரனோடை பகுதியில் நெடுஞ்சாலையில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மூடப்பட்டது. இந்நிலையில் பெரும்பாக்கம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புதியதாக 2 இடங்களில் அரசு மதுபான கடைகள் திறக்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதியை ஏற்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவாரூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருவாரூரை அடுத்த வில்வனம் படுகை கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தத்தின் குழந்தைகள் ரீமாடி, அரிசுதன் மற்றும் உறவினர் பழனிவேல் என்பவரின் மகள் தரணிகா ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடச் சென்றுள்ளனர். அப்போது அருகில் இருந்த குட்டையில் இறங்கிய அவர்கள் நீச்சல் தெரியாமல் மூழ்கி உள்ளனர். விளையாடச் சென்ற குழந்தைகளை காணவில்லை என்று தேடிய முருகானந்தம் மற்றும் குடும்பத்தினர் குட்டையில் அவர்கள் பிணமாக கண்டெடுத்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தால் வில்வனம் படுகை கிராமம் சோகமாக காட்சியளிக்கிறது. புகையிலைக்கு மாற்றாக வேதாரண்யம் இளைஞர் ஒருவர் இயற்கையான முறையில் விவசாயம் செய்து முன்மாதிரியாக விளங்குகிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் புகையிலை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. தற்போது புகையிலை பழக்கத்தால் அதிகமாக புற்றுநோய் ஏற்படுவதால் பலர் புகையிலை சாகுபடியை நிறுத்திவிட்டனர். இதேபோல் புகையிலை சாகுபடியின் பாதிப்பை உணர்ந்த ஆயிரக்காரன் குலத்தை சேர்ந்த இளைஞர் ராஜசேகர் தன்னுடைய 1 ஏக்கர் நிலத்தில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யாமல் சமுதாய சிந்தனையோடு இயற்கை உரங்களை பயன்படுத்தும் இளைஞருக்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூறைக்காற்றால் உதிர்ந்த மாங்காய்கள் கிலோ 1 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் சந்தூர், தொகரப்பள்ளி, கண்ணண்டகள்ளி, வேலம்பட்டி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழையால் அங்குள்ள மாமரங்களில் காய்த்திருந்த 50% மாங்காய்கள் உதிர்ந்து விழுந்தன. அந்த மாங்காய்களை கூலி ஆட்கள் வைத்து சேகரித்து ஊறுகாய் கம்பெனிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை. 1 கிலோ மாங்காய் 1 ரூபாய் முதல் 2.5 ரூபாய் வரையே விலை போகிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கமுதி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் சித்திரை மாத முத்திரை எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 22 மாட்டு வண்டிகள் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி பந்தய வீரர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பந்தயத்தை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.